இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாயிருந்த ஒரு பிசாசை விரட்டி ஒரு ஊமையனை பேச வைத்ததாக லூக்கா எழுதியிருக்கிறார். இதே பகுதியை மத்தேயு எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 22லிருந்து 30 வரையிலும் குருடும் ஊமையுமான பிசாசு என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிசாசு அவனை பிடித்து அவனை பார்க்க முடியாதபடி, அவனை பேச முடியாதபடி அவனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை விரட்டின பொழுது அந்த ஊமையன் பேசினான் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்றே, மேசியா என்றே அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் பரிசேயர்களோ பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி அவர்கள் கேலி செய்தார்கள். பெலிஸ்தர்களின் தெய்வமான பாகால் என்பதிலிருந்து தான் இந்த பெயர் வருகிறது. பாகால் என்றால் இளவரசன் அல்லது உயர்த்தப்பட்டவன் என்று பொருள். இதனை யூதர்கள் கேலி செய்வதற்காக வெளிப்படையாக ஈக்களின் ஆண்டவர் என்று பொருள் தரக்கூடிய பாகால் செபுல் என்று அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதைத்தான் பரிசேயர்கள் சாத்தானுக்கு பெயராக கொடுத்து அவர்கள் பெயல் செபுல் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். சாத்தானிடமிருந்து இயேசு கிறிஸ்து வல்லமையை பெற்று பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று பேசுகிறார். ஆளக்கூடிய ராஜாவாகிய இயேசு வந்துவிட்டபடியினாலும் பிசாசுகளை துரத்த அவருக்கிருந்த அதிகாரத்தினாலும் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் 26வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அழைப்பை குறித்து அங்கே சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இயேசு வந்ததற்கான காரியத்தை கீழே சொல்லுகிறார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இருளினின்று ஒளியினிடத்திற்கு திருப்பக்கூடிய ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறாரே பவுல். அந்த காரியத்தை தான் இங்கே இயேசு செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியை அவர்கள் கைகளிலே கொடுத்திருந்தார். மனிதன் பாவம் செய்தபடியினால் அவன் அந்தகாரமாகவே மாறிவிட்டான். அவனை வெளிச்சமாக்கும்படியாய் அவனை இருளின் ஆதிக்கத்தினின்று விடுதலை செய்து அவனுடைய ஆளுகை நின்று அவனை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக உட்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை சொல்லுகிறார், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல் செபுலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. சத்துருவானவன் மனிதனை இருளாக்க, மனிதர்களுடைய குடியிருப்புகளை இருளாக்க, மனிதர்கள் வாழ்கிற தேசத்தை இருளாக்க அவன் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தவன் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை வெளிச்சமாக்கும்படியாக, மனிதனை பரிசுத்தமாக்கும்படியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஆண்டவரும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்குத்தானே விரோதமாய், அதாவது இருட்டாக ஒரு மனிதனை மாற்ற நினைத்து அவனை ஊமையாக, அவனை குருடாக மாற்ற
இருக்கிற அந்த சாத்தான் அவன் எனக்கு வல்லமையை தருவானோ, அவனை கொண்டு நான் விரட்டுவனோ என்று சொல்லி ஆண்டவர் பேசிட்டு சொல்கிறார். நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அவர்கள் துரத்துகிறது போல நடிக்கிறார்கள். ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு திரும்பவும் சொல்லுகிறார், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இது சத்ருவை குறித்து சொல்லப்படுகிறது. இத்தனை நாட்களும் அந்த பிசாசு பிடித்திருந்த ஊமையாயிருந்த குருடாயிருந்த மனுஷனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக உட்படுத்தி அவனுடைய சொந்தங்களாலோ அவனை சார்ந்த சமூகத்து மக்களாலோ அல்லது அந்த நேரத்தில் வாழ்ந்த பரிசேயர்களாலோ ஆசாரியர்களாலோ அவன் சுகம் பெற்று விடாதபடிக்கு ஆயுதம் தரித்த பலவானாகிய சாத்தான் அவன் தன்னுடைய அரண்மனையை என்று சொன்னால் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனையாக அவன் காத்து வைத்திருந்தான். அவனிலும் அதிக பலவான் வந்து என்று சொல்லும்போது தன்னை குறித்து இயேசு பேசுகிறார். அவனை மேற்கொள்ளுவானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனை ஊமையாக மாற்றி அவனை செவிடாக மாற்றி அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஒரு லேகியோனை அத்தனை அடிமைப்படுத்தி கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தும்படியாக அவனை கல்லறைகளிலே வாழ்கிறவனாக வைத்திருந்தான். அதே போல ஒரு வாலிபனை கசக்கி அது அத்தனை பிழிந்த பின்பும் கூட அவனை விட்டு போகவில்லை என்று சொல்லித்தான் தன் மகனை குறித்து அங்கே இயேசுவினிடத்தில் தகப்பன் சொல்லுகிறான். சத்துரு அத்தனையா என்னுடைய மகனை கசக்குகிறான் என்று சொல்லி நிறைய நேரங்களில் தீயில தள்ளிவிடுகிறது, நிறைய நேரங்களில் தண்ணீர்களுக்குள்ளாய் தள்ளிவிடுகிற காரியங்களை எல்லாம் அவன் ஆயுதமாக வைத்து அவன் பயன்படுத்தி ஜனங்களை அத்தனை காயப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கும் அநேக போதை வஸ்துக்களினாலும் போதை பாடல்களினாலும் இன்றைக்கு ஜனங்களை அநேக சிற்றின்பங்களினாலும் காயப்படுத்துகிற சத்துருவானவனாக இருக்கிறான். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவானாகிய இயேசு வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இது சத்ருவினுடைய சொந்தம் கிடையாது. நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மனுக்குலம் சத்ருவுக்கு சொந்தம் கிடையாது. தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனை தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒளிந்து கொள்ளும்படியாக செய்த சத்ருவானவன் திருடி வைத்திருக்கிற அவனுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மனிதர்களை, அந்தகாரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அவர் விடுதலை செய்யும்படியாக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து சத்ருவின் ஆளுகையின் இடத்திலிருந்து அவர்களை பிடுங்கி எடுக்கிற அந்த காரியத்தை குறித்து தான் இங்கே பேசுகிறார். அவனிலும் அதிகமான பலவான். இன்றைக்கு அவரை நம்புகிற நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வல்லமையை தருகிறார். சத்துருவானவன் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழக்கூடியவனாக இருந்தாலும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை தந்து அவனிலும் நம்மை அதிக பலவானாக மாற்றி இருளின் ஆதிக்கத்தில் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற மனிதர்களை மீட்டெடுக்கும்படியான ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே திரும்பவும் சொல்லுகிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு இது எதை குறித்து சொல்லுகிறான் என்று சொன்னால், சத்துருவின் ஆளுகை நின்று அந்த பலவானுடைய கரத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்த பின்பாக அவன் தன்னை தேவனுடைய ஆளுகைக்கு அவன் உட்படுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் பேசுகிறார். சாத்தான் வெளியே போன உடனே அங்கே வெளிச்சத்தை தரக்கூடிய இயேசு வாசற்படியில் நின்று தட்டுகிற இயேசு அவனை ஆளுகிறவராக தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளாக வந்துவிட்டது என்று சொன்னால் சத்துரு திரும்ப வர முடியாது. அவன் அங்கே பிசாசு விரட்டப்பட்ட பின்பும் நிர்விசாரமாய் வாழ்ந்தான் என்று சொன்னால் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார் அவர் இவைகளை சொல்லுகையில். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் அருமையாய் பேசுகிறார். நான் இந்த உலகத்தில்
சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டேன் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக ஊமையாயிருந்த செவிடாயிருந்த மனிதனை அந்த பலவானாகிய ஆயுதம் தரித்தவனிடத்திலிருந்து விடுதலை செய்து தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக வந்த இயேசு அந்த காரியத்தை செய்த பொழுது அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னால், இவ்வளோ பெரிய காரியத்தை நீர் செய்கிறீரே, அந்தகாரமாக இருக்கிற ஒரு மனிதனை, செயலற்றவனாக இருக்கிற ஒரு மனிதனை, பார்க்க முடியாமல் இருக்கிற ஒரு மனிதனை, பேச முடியாமல் இருக்கிற ஒரு மனிதனை அதிக பலவானாகிய நீர் வந்து அவனை விடுதலை செய்திரே, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் அது பாக்கியமுள்ளவைகள் என்று சொன்ன பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? தன் மகனை சான்றோன் என ஒரு தாய் கேட்கும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்கிறதல்லவா? அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அவர், அப்படி ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற பாக்கியவான்கள், புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை நான் ஒத்துக்கொண்டாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். என்னுடைய வார்த்தைகளை, பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே அதிகமான பாக்கியம் செய்தவர்கள் என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்து இங்கே நாம் முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது சத்ருவினுடைய ஆளுகை நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ முடியும், அவருக்கென்று பணியாற்ற முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே.